இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி 1952லேருந்து 2021 வரை யார் போட்டிக்கிட்டாங்க, வெற்றி பெற்றது யார், அவங்க வாங்கிய ஓட்டு மற்றும் ஓட்டு சதவீதம் என்ன, அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யார், எந்த கட்சி தோல்வி அடைஞ்சாங்க, எல்லாவற்றையும் அவங்க வாங்கிய ஓட்டு என்ன, எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் 1952ஆம் ஆண்டு எடுத்துக்கிட்டோம்னா, மகாலிங்கம் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 35,148 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 23.9% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்களை எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா பி.கே. திருமூர்த்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அது வேறு காங்கிரஸ், இது வேறு காங்கிரஸ். 27,151 ஓட்டு வாங்கி 17.84% ஓட்டு வாங்கி இந்த காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1952 பார்க்கணுன்னா மகாலிங்கம் அவர்கள் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்குறப்ப 1957 எடுத்துக்கிட்டோம்னா மகாலிங்கம் அவர்கள் போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 52,763 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 25.63% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா கே. பொன்னையா அவர்கள் காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று பொன்னையா அவர்கள் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கு. 49,309 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 24.26% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மகாலிங்கம் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிற ஒரு தொகுதியாக இருக்கிறது. 1957 வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்க்கணுன்னா மகாலிங்கம் அவர்கள் மீண்டும் போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 38,929 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 56.18% ஓட்டு வாங்கி தொடர்ச்சியாக 3வது முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா திமுக சார்பாக ரங்கசாமி அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 28,780 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.53% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1962 எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் கட்சி இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ஏபி சண்முக சுந்தர கவுண்டர் அவர்கள் போட்டியிட்டு திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 37,480 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 58.65% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா கவுண்டர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 25,688 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40.20% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1967 எடுத்துக்கிட்டோம்னா சண்முக சுந்தர கவுண்டர் அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ஏபி சண்முக சுந்தர கவுண்டர் அவர்கள் திமுக சார்பாக நின்று மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 41,654 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 63.53% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா ஈஸ்வரசாமி கவுண்டர் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. சுயேட்சையாக நின்று 23,396 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35.68% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1971 எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்காங்க இந்த சட்டமன்ற தொகுதியில். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சோமசுந்தரம் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 34,896 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 45.11% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா திமுக சார்பாக ராசு அவர்கள் போட்டியிட்டு 17,952 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 23.20% ஓட்டு வாங்கி திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1977 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க இந்த சட்டமன்ற தொகுதியில். அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். மாவே ரத்தினம் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருக்குது. இப்போ 52,833 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 56.61% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது கண்ணப்பன் அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 39,797 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 42.64% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1980 எடுத்துக்கிட்டோம்னா இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். மாவே ரத்தினம் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 54,337 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 52.60% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா ராசு அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 47,527 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46.1% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 1984 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக தொடர்ச்சியாக அந்த தொகுதியில் அதிகமாக வெற்றி பெற்று வருகிறத பார்க்குறோம்.
அடுத்தாலும் நம்ம பார்க்குறப்ப 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். விபி சந்திரசேகர் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 41,749 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37.25% ஓட்டு வாங்கி தொடர்ச்சியாக இது அதிமுக கோட்டையாகவே மாறி வருகிறது. அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னா PD பாலு அவர்கள் திமுக சார்பாக போட்டிக்கிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 37,975 ஓட்டு வாங்கி 33.89% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 1989 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக இந்த தொகுதியில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறதா பார்க்குறோம். அடுத்தால நம்ம பார்க்குறப்ப 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். விபி சந்திரசேகர் அவர்கள் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பாக நின்று 72,736 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 63.32% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள ஏற்று போட்டியிட்டது நாச்சிமுத்து அவர்கள் திமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 40,195 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 34.99% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 1991 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். எஸ் ராஜு அவர்கள் போட்டியிட்டு திமுக சார்பாக நின்று இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 58,709 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49.20% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அதிக முறை திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இப்பொழுது முதல் முறையாக ரொம்ப இடைவெளிக்கு பிறகு அவங்க வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள ஏற்று போட்டியிட்டது பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டிக்கிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 36,895 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 30.92% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 1996 எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்தாலும் நம்ம பார்க்குறப்ப 2001 எடுத்துக்கிட்டோம்னா பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களை அதிமுக சார்பாக இந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 64,648 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 52.48% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள ஏற்று போட்டியிட்டது திமுக சார்பாக தமிழ்மணி அவர்கள் போட்டிக்கிட்டு 32,244 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 26.18% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2001 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க மீண்டும். அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். மீண்டும் அதே பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பாக வெற்றி பெற்று 62,455 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னா சாந்தி தேவி அவர்கள் போட்டியிட்டு திமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 59,509 ஓட்டு மட்டும் வாங்கியிருக்காங்க. 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 2006 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக இந்த சட்டமன்ற தொகுதியில் தொடர்ச்சியாக மீண்டும் கைப்பற்றி வருகிறத பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். MK முத்து கருப்பணசாமி அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 81,446 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா நித்யானந்தன் அவர்கள் கொங்கு நாட்டு மக்கள் கட்சி 51,138 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2011 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால பார்க்க இருப்பது 2016 நம்ம இந்த சட்டமன்ற தொகுதியில் பார்ப்போம். பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் மீண்டும் போட்டியிட்டு அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அதிமுக சார்பாக நின்று 78,553 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 78,553 ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னா தமிழ்மணி அவர்கள் திமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 65,185 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக சார்பாக 2016 பார்க்கணுன்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். தொடர்ச்சியாக அதிகமாக இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தான் அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்க. கடைசியாக நம்ம பார்க்க இருப்பது 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளையும் பார்ப்போம். பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பாக நின்று அதிமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாகவே இருக்கிறது இந்த சட்டமன்ற தொகுதி. 80,567 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது திமுக சார்பாக வரதராஜன் அவர்கள் போட்டியிட்டு 78,842 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2021 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக அதிகமாக வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருக்குது. 2021 வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி 1952 2021 வரை நம்ம முழு டேட்டாவும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.